அண்மை செய்தியை பார்க்கிறோம். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தற்போது சந்தித்திருக்கிறார். முதலமைச்சரை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய இல்லத்தில் சந்தித்திருக்கிறார். எம்பி பதவிக்காலம் நிறைந்த பிறகாக முதன்முறையாக முதலமைச்சரை வைகோ சந்தித்திருக்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சுபாஷிடம் கேட்கலாம். சுபாஷ், மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ முதலமைச்சரை சந்தித்திருக்கிறார், விவரம். மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கட்சி நிர்வாகிகளுடன் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் இல்லத்தில் சந்தித்து வருகிறார். இந்த சந்திப்பு சற்று நேரத்துக்கு முன்பாக நடைபெற தொடங்கி இருக்கிறது. முதலமைச்சர் கடந்த வாரம் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பி இருக்கிறார். அதன் பின்னராக முதல் முறையாக முதலமைச்சரை சந்தித்து பேசுகிறார். அது மட்டுமல்ல, மாநிலங்களவையிலிருந்து ஓய்வு பெற்றிருக்கிறார் வைகோ அவர்கள். அதன் பின்னரான சந்திப்பும் இரண்டும் ஒரு சேர நடக்கக்கூடிய ஒரு சந்திப்பாக இருக்கிறது. கடந்த 6 ஆண்டு காலம் திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து எலெக்ட் ஆன ஒரு மதிமுகவுடைய எம்பியாக செயல்பட்டிருக்கிறார் வைகோ. அதை பற்றியும் முதலமைச்சரின் உடல்நலம் பற்றியும் கேட்டு விசாரிப்பதற்காக தற்போது சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினின் இல்லத்திற்கு நேரடியாக வந்து அவரது உடல்நலம் பற்றி கேட்டறிகிறார் மதிமுக பொதுச் செயலாளர். இதன் பின்னராக 11 மணிக்கு மேல மதிமுக தலைமை அலுவலகம் தாயகத்துல செய்தியாளர் சந்திப்புக்கும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு. நன்றி சுபாஷ், தகவல்களை வழங்கியமைக்காக.